ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு another வீடியோ. சமீப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாகன ஓட்டிகள் மத்தியில் வந்து ஒரு பெரும் குழப்பமாக இருக்கிறது வந்து இந்த E20 பெட்ரோல் தான். E20 அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 80% பெட்ரோல் அண்ட் 20% வந்து எத்தனால். நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ எல்லா ஃபியூல் ஸ்டேஷன்லையுமே அதுதான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ E20னால வந்து என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் சுப்ரீம் கோர்ட் தரப்புலேருந்து லேட்டஸ்ட்டாக அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஜட்மெண்ட் என்னங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபியூல் எஃபிஷியன்சி வந்து குறையுது அப்படின்னு சொல்லிட்டு பல தரப்பில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொரோஷன் அண்ட் மெட்டீரியல் வேர் அவுட் வந்து ஈஸியாக ஆகிடும் E20 நம்ம யூஸ் பண்ணுறதுனால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸில் கூட வந்து லேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆல்சோ கோல்ட் ஸ்டார்ட் இஷ்யூஸுமே வந்து இந்த E20 ஃபியூலில் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய வாகன ஓட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கருத்துக்களை வந்து முன்னெடுத்து வச்சிருக்காங்க. ஸோ E20 ஃபியூல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டர் வெஹிக்கிள்ஸ் இருக்கு இல்லையா, அந்த BS4 அதுக்கப்புறம் BS6ல இனிஷியல் ஸ்டேஜஸில் இருந்த வெஹிக்கிள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா E20 கம்ப்ளைண்டான இன்ஜின்ஸ் கிடையாது அதெல்லாம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா E10 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த E20 ஃபியூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா நேஷன் வைட் எல்லா பெட்ரோல் பங்க்லையுமே வந்து அவைலபிளாக இருக்கு இப்போ. ஸோ அந்த ஃபியூலை வந்து இந்த ஓல்டர் வெஹிக்கிள்ஸில் வந்து ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இன்ஜின் டேமேஜ் அப்படிங்கிறது வந்து ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி ஃபியூவல் பம்ப்ஸ், இன்ஜெக்டர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பஷன் சேம்பர்ஸ்ன்னு சொல்லக்கூடியதெல்லாம் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த E20 ஃபியூல்னால அப்படின்னு சொல்லிட்டு பல தரப்பில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் E20 ஃபியூல் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஃபியூல் ரேட்டில் வந்து ஏதாவது குறையுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. E20 ஃபியூலுமே நம்ம என்ன ரெகுலர் பெட்ரோல் வாங்குறோமோ அதே காஸ்டிங்க்கு தான் இப்போ வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த E20 ஃபியூல்னால என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா எத்தனால் வந்து 20% வந்து பெட்ரோலோட பிளெண்ட் ஆகி நம்ம வந்து கொடுக்கறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். எஸ்பெஷலி வந்து சுகர் கேன் ஃபார்மர்ஸ், ஏன்னா அவங்களுடைய ஃபார்மிங் வந்து நல்லாவே க்ரோ ஆகும். ஸோ அந்த வகையில் வந்து ஃபார்மர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ வந்து இந்த எமிஷன் ஆனது வந்து ரொம்பவே கம்மியாக வந்து எமிட் ஆகும். அண்ட் ஆல்சோ வந்து ஆயில் நம்ம வந்து வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து குறைக்கலாம். ஸோ இந்த E20 அப்படிங்கிறது வந்து கைண்ட் ஆஃப் அட்வான்டேஜ் தான் எல்லாருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏப்ரல் 2023க்கு முன்னாடி மேனுஃபேக்சர் பண்ண எல்லா வண்டிகளாக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், அந்த வெஹிக்கிள்ஸ் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா E20 கம்ப்ளைண்ட் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம 2024-25 வாங்கியிருப்போம் இல்லையா வண்டிலாம், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா E20 சப்போர்ட்டட் இன்ஜின்ஸ் தான். வாகன ஓட்டிகள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெருங்குழப்பத்திலே இப்போ வரைக்குமே இருக்கிறாங்க. ஏன்னா வந்து வருஷம் நம்மளால வந்து காரை மாற்ற முடியாது, வருஷம் நம்மளால வந்து பைக்ஸ் மாற்ற முடியாது இல்லையா. ஒரு பைக்கோ காரோ வாங்கினா ஒரு 5 to 6 இயர்ஸ் ஆச்சு நம்ம வந்து மினிமமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு 2 இயர்ஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம எப்படி வந்து வெஹிக்கிளை மாற்ற முடியும், இதனால என்னோட வெஹிக்கிளுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை ஆயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு வாகன ஓட்டிகள் எல்லாருமே வந்து பெரும் குழப்பத்திலையும் வருத்தத்திலையும் இருக்காங்கன்னே நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இந்த ஓல்டர் வெஹிக்கிள்ஸ்ல E20 ஃபியூலை வந்து ஃபில் பண்றப்போ இந்த மைலேஜ்லாம் வந்து ட்ராப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 5 to 10% வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் ட்ராப் ஆகிறதா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரப்பர் சீல்ஸ், அதுக்கப்புறம் வந்து கேஸ்கெட், ஃபியூல் லைன்ஸ், ஓல்டர் வெஹிக்கிள்ஸ்ல இருக்கக்கூடிய சர்டன் மெட்டல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து துருப்பிடிக்கிறது, அந்த கொரோஷன் ஆனது வந்து ஏற்படும் E20னால அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு இருக்கு.